ஃபைனலி என்னை வளர்த்த வீட்டில இருந்தே என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இப்படி ஒரு உருப்படாத புள்ள எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. வணக்கம் வந்தனம் நமஸ்தே, நான் உங்க தமிழ். கொஞ்ச நாளாக காணாமல் போயிட்டேன்ல, நான் பண்றது பழா போன டிப்ரெஷன் என்னைய ஒரு தாக்கிருச்சு. என் வீடியோ பார்க்கும்போதுலாம் சொல்லுவீங்க, நீ தாயா வாழ்ற, நீ தாயா சந்தோஷமா இருக்கன்னு. உண்மையிலேயே கிடையாது. ஆரம்பத்துலலாம் டிராவல் பண்ணி வீடியோ போடும்போது சந்தோஷமா இருந்தது. ஆனால் நாளாவ அதுவே வேலையா மாறும்போது படுத்தா கண்டென்ட், தூங்குனா கண்டென்ட்னு டிராவலே கண்டென்ட்டுக்காக பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு. இதனால நிம்மதி சுத்தமா சரி, அட்லீஸ்ட் வேலை செய்யறோம், அதுக்கான சம்பளமாச்சு கிடைக்கணும்ல. இன்ஸ்டாகிராம்ல என்னதான் 4 லட்சம் வச்சிருந்தாலும், யூடியூப்ல சில்வர் பட்டன் வச்சிருந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியல. காரணம், நான் ஒரு டிராவல் கான்டென்ட் கிரியேட்டர். டிராவல் கான்டென்ட் பண்றதுனாலேயே பாதி கொலாபரேஷன் கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம ஊர்ல. அப்படியே வெளியூர்ல கிடைச்சாலும் அதுல வர காசை வச்சு சுத்துறதுக்கு மட்டுமே கரெக்டா இருக்குதே தவிர மீதி எதுவுமே சேர்த்து கூட வைக்க முடியல. இதனால டிப்ரெஷன் ஆகி பல மாசம் வீடியோ போடாம கெட்ட பழக்கம் தேவையில்லாம பண்ணி எனக்கே என்ன பார்க்க பிடிக்கல. ஆஞ்சியோ ஆபரேஷன் பண்ணு வந்த எங்க ஆயா நான் பேசுறத கூட கவனிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா ஹாட் ஸ்டார்ல நாடகம் பாக்குது. எப்பயுமே 4-5 தோசை சுட்டு தர எங்க அம்மா, உனக்கு நான் கையா இல்ல நீயே சுட்டுக்கோன்றாங்க. நான் அன்பா வளர்த்த நாய் அண்ணன் வீட்டை விட்டு போறேன்டான்றேன், சோஃபால பார்த்து பால் சனக்கின்னு இருக்கான். இப்படி யாருக்குமே பிடிக்காம எனக்கு இருக்கு பிடிக்கல. அதனால என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு 15 நாள் சோலோ டிராவல் போறேன் ஆரோவிலுக்கு. அடுத்த 15 நாளைக்கு தேவையான வே புரோட்டீன், கிட்டார் இது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு ஆரோவிலுக்கு நைட்டோட கிளம்பிட்டேன். 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது எங்க ஆயாவும் எங்க அம்மாவும் இவன் என் பேரன் என் புள்ளன்னு கட்டி பூச்சிக்கணும். அடுத்த 15 நாள் அரோனிஸ் ஹோம் ஸ்டேல தான் இங்க அப்படியே வாலண்டியர் பண்றதுனால ஸ்டே ஃப்ரீ. அப்படியே சமைச்சிக்கின்னு ஜிம்முக்கு போய்க்கின்னு ஒரு ஹெல்த்தியான லைஃப் அடுத்த 15 நாளைக்கு வாழ போறேன். அப்படியே அப்பப்போ எப்படி சோலோ டிராவல் பண்றதுன்றதையும் சொல்லித்தரேன். பை கைஸ், லவ் யூ.